கரெக்ட். தெரியாம தான் கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும், திருட்டுத்தனமா கொடுக்கணும். அப்பதான் உனக்கு இங்க வேலை. அவ வேலையில இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. ஏமா சுகர் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது? என்ன நர்ஸ் நீ? ஏங்க அவளை திட்டுறீங்க? நானா கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு சுகர் இருக்குன்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்? தெரிஞ்சுக்கணுமா? அப்பதான் நர்ஸ். இந்த பாருமா, இனிமே யார் கொடுத்த அவ ஸ்வீட் சாப்பிட்டாலும் உன் வேலை தான் போகும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இனிமே அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு சுகர் இல்லையே, நீங்க சாப்பிடலாமே. Hello. Yeah, you're right. Janagiya, college போயிருக்காங்க. She'll be back only in the evening, around 7:30. Yeah, sure. I'll tell her that you have called. Welcome. வணக்கம். என்ன படிச்சிருக்க? 9வது. பேசுற இங்கிலீஷை கேட்டா BA MA மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசை. தபால்ல கத்துட்டு இருக்கேன். விவேகானந்தா இன்ஸ்டிடியூட்ல. என்கிட்ட ஏதாவது போய் சொல்றியா நீ? ஐயோ இல்ல சார். அப்படி ஏதாவது தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ 5 மணி ஆச்சே. ஆகட்டுமே. காலேஜ் விட்டுரும். விட்டா என்ன? பஸ் எல்லாம் கூட்டமாயிரும். ஓகே மேடம், பை. See you. பேக்ல இருக்கா? மாத்திட்டியா? போலி டாக்டர் மாதிரி போலி நர்ஸ். ஆள் மாறாட்டத்துக்கு ஈபிகோல என்ன தண்டனை தெரியுமா? 6 வருஷம் கடுங்காவல். யார் நீங்க? KR பாரதி வீட்ல நீ நர்ஸா இருக்கியே, அந்த இடத்துல இருக்க வேண்டியவன் நான். என் பேரு தான் கல்யாணம். 16 வருஷ சர்வீஸ். பயப்படாத. கிருஷ்ணா உங்க லவ் பத்தி சொன்னான். அதனாலதான் நீ அங்க போறதுக்கு அலோவ் பண்ண. அது கூட அந்த மறதி டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி என்ன பார்த்தது இல்ல, அதனாலதான் முடிஞ்சது. புரிஞ்சதா? காதல் புனிதமானது, ஆனா நர்ஸ் தொழில் அதையும் தாண்டி புனிதமானது. அதனால வீல் சேர் தள்ளுனா கூட ஆசையோட தள்ளணும். டெய்லி பிபி செக் பண்ணணும், பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ்னா வாய் திறந்து பல்ல எண்ணிடக்கூடாது. இது கைய பிடிச்சு பாக்குற பல்ஸ். அதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா என்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல கேளு. சரி. ஏதாவது புரியும்படியா சொல்ல. பக்கத்துல டிரைவர் இருக்கான். நம்ம டிரைவர் தானே, பரவாயில்ல சொல்லு. KR பாரதி. KR பாரதியோட கேசட் சேல்ஸ் ரீவைண்ட்ல போயிட்டு இருக்கு. இதே ரேட்ல போனா இன்னும் 1 வருஷத்துல பாஸுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி மெடிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து விளம்பரப்படுத்தி தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கணும் பார்த்தார் பாரதி. விடுவேனா? நீ 1 லட்சம் தானே கொடுக்குற, நான் 2 லட்சம் தரேன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டேன். நீயா? நானா? நீங்க தான். என்ன பிரிச்சு பேசுறீங்க? கையில 2 லட்சம் ரூபாய் ரொக்கமா இருக்கு. இப்பவே டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி பார்த்து கொடுத்துட்டு வந்துருக்கேன். திரிபுர சுந்தரியா? ஐயோ அந்த டாக்டர் வேணாங்க. உன்னை யாரு பார்க்க சொன்னா? நாங்க தானே பார்க்க போறோம். ஐயோ ஐயா தான் சொல்ல, தயவு செஞ்சு அந்த டாக்டர் வேண்டாங்க. ஏன்? அந்த அம்மா அவ்வளவு ராசியான டாக்டர் இல்லைங்க, அவங்க வேணாங்க. நம்ம திரும்பி போயிடலாங்க. கைராசி கால்ராசி பாக்குறது வியாதிக்கா போறோம். KR பாரதியை மட்டம் தட்டுறதுக்கு டொனேஷன் கொடுக்க போறோம். நீ ஏன் பயந்து சாகுற? ஹாஸ்பிட்டல் அங்க ரத்தம் அதுன்னு என்னமோ இருக்குங்க, எனக்கு பயமா இருக்குங்க. என்ன விட்டுருங்க. ரத்தம் என்ன பயமா? இப்போ நீ கார் ஓட்டு போற, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது, கார் அந்த பக்கம் விழுந்து கிடக்கு. அண்ணா நடு ரோட்ல ரத்த விளாரியா குத்துயிரும் குளருமா வாய் கொடி ஈன்னு படுத்து கிடக்க வச்சுக்க. ஏதோ நான் தெய்வாதீனமா ஒரு ஊமக்காயத்தோட தப்பிச்சிடுறேன்.
அப்ப என்ன பண்ணுவ? ஆஸ்பத்திரி போக பயமா இருக்குன்னு அண்ணாவை நடு ரோட்ல சாக விட்டு போயிருவியா? என்ன அது? ஏய் ராம்நாதா, இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன். டிரைவர்னா டிரைவரா இரு. போ சொல்ற இடத்துக்கு போ. ஐயா இது நான் வந்து இங்க டாக்டர் பார்க்க கூடாது. நான் கேண்டீன்ல டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு. இவங்க தான் டாக்டர். ஐயோ, டாக்டருக்கே ஜலதோஷமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன பிரச்சனை? நான் ராமநாதன். அதான் இப்ப பிரச்சனையா? ஐயா அது பிரச்சனை இல்ல, பேரு. நாங்களும் பேஷண்ட் இல்ல. ப்ளீஸ் வெளியில போயிடுங்க. டொனேஷன் கொடுக்கலாம்னு வந்தோம். ஐயோ உட்காருங்க. சார் சிஆர் கண்ணன், ஓ. பிரபல மியூசிக் டைரக்டர். ஆஃப் கோர்ஸ் இவர் அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. அறிமுகப்படுத்தணும். 1க்கு 2 தரம் அறிமுகப்படுத்தணும். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஐயோ மென்டலா? நோ ஞாபக மறதி. அப்படின்னா பரவாயில்ல. உங்க மெடிக்கல் ஃபவுண்டேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கலாம்னு வந்தோம். ஆஹா. ஒரு நல்ல காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற திருப்தி தானே? அச்சச்சோ ஏன்பா என்ன இது அநியாயமா இருக்கு? வர வர இந்த ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது. ஆபரேஷன் தியேட்டர்ல அவங்க உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது கேண்டீன் டாக்டர். ஆபரேஷன் தியேட்டர் 2வது மாடியில இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் மறதி இருக்க கூடாது. ஆமால. ஹாய் ஹாய் கிருஷ்ணா. எப்போ வந்த பாம்பேல இருந்து? காலேஜ் லீவா? என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, கையை தூக்குனீங்க, பின்னாடி போட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க யாரு? ஏய் என்ன கிண்டல் பண்ண தான தெரியாத மாதிரி பேசுற? என்ன யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? பாரதி சார் பையன் கிருஷ்ணா தானே? இல்ல வேல்பாண்டி பையன் பால்பாண்டி. ஆ? வேல்பாண்டி பையன் பால் பாண்டியா? ஆனா முகம் மட்டும் அதே கிருஷ்ணா மாதிரி இருக்க. குழப்பறானே. டிரைவர் எங்கடா போய் தொலைஞ்சான்? இதான் கண்டவனே டிரைவர் வைக்க கூடாதுங்கிறது. என்ன டொனேஷன் கொடுத்தா அந்த டாக்டர் பெட்டி டொனேஷன் எடுத்துக்கிட்டாங்க. நான் போய் பெட்டியை பார்க்கட்டுமா? முதல்ல அந்த டிரைவரை பாரு. சரி. கையை விசுனா. சாரி. டிரைவருக்கா எங்கேயாவது முதல்ல வெயிட் பண்ண முடியுமா? எங்க போய் தொலைஞ்சா? ஐயா, போங்க. இரு. எங்க போயிருந்த? ஏன் லேட்டு சொல்லு. லேட்டு. அது தெரியுது, ஏன் லேட்டு? என்ன பாட்டியா? ஐயா பாட்டை கேண்டீன்ல போடுறான். பாதியில விட்டு வர முடியுமா? வா தலைவா, தெய்வமே ராஜா, நீ எங்கேயோ போயிட்ட. புல்ல அரிக்குது. ஐஸ தலையில வை. ஐஸ் ஃபேக்டரி வைக்காத. அண்ணாவுக்கு ஜன்னி வந்துரும். வண்டி எடு, போ சீக்கிரம். எடுத்த உடனே 4வது கேர் தான். கார் பறக்கும் பாருங்க. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். ஐயோ வேணாம் மேடம். அது எப்படி? பாம்பேல படிக்கிற கிருஷ்ணன் நம்ம ஹாஸ்பிடலுக்கு எப்படி வந்தான்? இத தெரிஞ்சுக்கலனா என் மண்டை 2ஆ வெடிச்சிடும். நீங்க யாரையோ பார்த்து உளறீங்க. அவன் எப்படி நம்ம ஹாஸ்பிடல் கேண்டீனுக்கு டீ சாப்பிட வருவான்? நாமளே சாப்பிடுறது இல்ல. சரி கிருஷ்ணா இங்க இருந்தானா நான் உளறலன்றத ஒத்துக்கறியா? ஓகே. ஃபாலோ மீ. கிருஷ்ணா இங்க இல்ல, பாம்பேல தான் இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இருங்க டயல் பண்ணி கொடுக்குறேன். 022 பாம்பே கோட் தெரியும்ல? ரிங் ஆகுது. ஆகட்டும், ஆள் அங்க இருந்தா தானே. हेलो बॉम्बे टाटा इंस्टीट्यूट, யா मैं कृष्णा से बात कर सकती हूँ? கண்டிப்பா பாம்பே தான். தெலுங்குல பேசுறாங்க. फर्स्ट ईयर MBA। 1 मिनट मैम। हाँ वेट करूंगी। யூ கால் மீ சார்। உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கு ஃபோன் பா. அவங்க இல்லையே. இருக்கான். கிருஷ்ணா இங்க இருக்கான். ஹலோ हेलो कृष्णा, நான் அம்மா பேசுறேன்டா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இரு ஒருத்தர் பேசணுமா. கிருஷ்ணா பாம்பேல இருந்து. இந்தாங்க. ஹலோ, நான் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி பேசுறேன். நானும் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். டேய் கிருஷ்ணா, நீ பாம்பேல இருந்தா பேசுற? பக்கத்து ரூம்ல இன்டர்காம்ல இருந்து தானே பேசுற? அது பாத்ரூம்ங்க. டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு? நான் பாம்பேல எங்க காலேஜ்ல இருந்து தான் பேசுறேன். வேணா எங்க பிரின்சிபல் கிட்ட பேசுறீங்களா? கண்ணாடி போட்டுப்பார், பரவாயில்லையா? நேத்துக்கு எங்க ஹாஸ்பிடல் கேண்டீன்ல ஒரு பையனை பார்த்தேன். அப்படியே ஓ உயரம், ஓ கலரு, ஓ கண்ணு உன்ன மாதிரியே இருந்தான்ப்பா. பேரை கேட்டா பால் பாண்டின்னு சொன்னான். ஏய் நிஜம்மா சொல்லு, நேத்துக்கு நீ எங்க ஹாஸ்பிடலுக்கு வரல? சான்ஸே இல்ல. நீங்க ஞாபக மருதியில வேற யாரையோ பார்த்துட்டு நான் தாங்குறீங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க ஞாபக மருதியால அப்பண்டிசைட்டிஸ் பண்ண வேண்டிய ஆளுக்கு சிசேரியன் பண்ணிட்டு அந்த ஆம்பளை வயித்துல குழந்தைய காணோன்னு தேட போறீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.